என்ன மோட்டு இது வம்பா போச்சு. நாம 2 பேரும் தான் திருடனே இல்லையே, அப்புறம் எதுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம்? அதெல்லாம் தெரியாது. அவங்க துரத்துறாங்க, நாம ஓடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சீக்கிரமா அங்க பாரு, அந்த வீணா போன டானி எதையோ திருடிட்டு ஓடுறான். நாம இந்த ஸ்பீட்ல போனா எதுவும் வேலைக்கு ஆகாது. ஏதாவது சீக்கிரமா செய், யோசி. நான் என்ன பண்றது? எனக்கு வயிறு காலி அண்ணா மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியல. நீ ஏதாவது யோசி. ஐடியா. சமோசாமா. அடே மோட்டு, நாம என்ன அவன் கூட சேர்ந்து ரேஸா நடத்திக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு சீக்கிரம் போய் என்ன பண்ண போறோம்? ஸ்பீட கொஞ்சம் கம்மி பண்றா. ஸ்பீட கம்மி பண்றதுக்கு நான் என்ன இன்ஜினாவா இருக்கேன்? நீ என்னால முடியல. நீ ஏதாவது பண்ணு. ஐடியா. என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அது இம்பாசிபிள். சார் இவங்க என்ன திருடிட்டு ஓடி வந்தாங்க? இவன் என்ன திருடி இருக்கான் நீங்களே பாருங்க. நம்ம ஊர்ல இருக்கிற கோயில்ல இருந்து பஞ்சலோக சிலைய திருடி இருக்கான். இதோட விலை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? கோடி கணக்கில் இருக்கும். இவன் இந்த சிலைய திருடிட்டு இங்க இருந்து ஓடிக்கிட்டு இருந்தான். பஞ்சத்துல அடிபடவும் பஞ்சலோக சிலைய திருடிட்டானா? கோடி ரூபாயா? ஆமா. அப்படியா? அப்படின்னா சிங்கம் சார் சொல்ற மாதிரி இங்க ஏகப்பட்ட சிலை இருக்கணுமே. ஆமா, நிச்சயமா இருக்கு. நாமளும் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி பணக்கார சிலைகளை கண்டுபிடிக்கலாம் மோட்டோ. இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. பஞ்சலோக சிலைய திருடி நம்ம பஞ்சத்தை போக்கிக்கலாம். சீக்கிரம் சமோசாவை சாப்பிடலாம். அவங்க 2 பேரும் இங்க ஏதோ சிலைய தேடி வந்திருக்காங்க. நீ ஏன் அவங்கள பார்த்து பொறாமப்படுற? என்ன பண்றாங்கன்னு போய் கேட்கலாம் வா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் பிரியமான சகோதரா, இங்க என்னப்பா பண்றீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. ஏ மோட்டு, அப்படி பேசாதப்பா. நாங்க உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கோம். சரி சரி, மேட்ருக்கு வாங்க. எதுக்கு நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க? அத நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். பத்துலு, எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த குழிய கொஞ்ச நேரம் நீயே வெட்டிக்கிட்டு. எனக்கு இப்ப ரொம்ப களைப்பா இருக்கு மோட்டோ. கொஞ்ச நேரத்துக்கு இவங்கள குழி வெட்ட சொல்லலாமா? புதையல் நமக்கு கிடைச்ச எல்லாரும் சேர்ந்து பங்கு போட்டுக்கலாம் மோட்டோ. அப்படின்னா சரி, நீங்களும் கொஞ்ச நேரம் குழிய வெட்டுங்க. அதுல இருந்து புதையல் கிடைச்சதுன்னா அந்த புதையலை வித்து நாம பணமா மாத்திக்கலாம். அதுல இருந்து வர கோடி ரூபாயை 4 பேரும் பங்கு போட்டுக்கலாம். கோடி ரூபாயா? நாங்க இப்பவே நோண்ட ஆரம்பிக்கிறோம்பா. எனக்கு இந்த குழி நோண்டுறதுல 20 வருஷம் சர்வீஸ் இருக்குதே. நீ இதப்படி come on all of you start noting. ஆமா, 20 வருஷமா எதுவோ இதல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னே தவிர குழிய நான் நோண்ட மாட்டேன் பா. கருப்பாம்பூச்சி மீசையை வச்சிட்டு என்ன ஒரு களவாணித்தனம். ஆஹா, ஏதோ புதையல் இருக்கு. ஜெய் ஹோ! இவ்வளவு பக்கத்துலயே வந்துருச்சு. இருக்காங்களா? இந்த மோட்டு போத்துல எங்கப்பா போனாங்க? எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஆனா இங்க பாரு, அவங்க கொண்டு வந்து டார்ச் கீழே கிடக்கு. ஒருவேளை ஏதாவது மிருகம் அவங்கள சாப்பிட்டுருக்குமோ? அந்த மாதிரி மிருகம் ஏதாவது இருக்குமோ? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பூமிக்கு அடியில தான் அனகொண்டாவே இருக்குதான்ப்பா. அது வெறும் புதகுலி தானா? இந்த ஆளு சும்மா இருக்காம அனகோண்டா இருக்கு. என்னையா பயமுறுத்திட்டாப்பா. ஓகே கம் ஆன். கஜா, இது 8 கால் பூச்சியோட வலைப்பா. 8 கால் பூச்சியோட வலையா? 8 காலை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய வலையா? அது எப்படி பின்னுது? எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்தையுமே இந்த சிலந்தி ராணி மட்டும் தான் செய்ய முடியும். அரே நீங்களே ஷடப்பா இருங்கப்பா. இந்த மாதிரி 8 கால் பூச்சி தோட்டறதுல 20 வருஷம் சர்வீஸ் இருக்குதே. நீ போய் 8 கால் பூச்சி கூட சண்டைய போடு. என்னது? நான் சண்டை போடுறதா? கொஞ்சமாவது அறிவு இருக்காயா உனக்கு?
என்ன ஒரேடியா மேல அனுப்பணும் முடிவு பண்ணியா? சொல்றத கேளுப்பா, நீ முதல்ல அந்த எட்டுக்கால் பூச்சி கூட போய் ஃபைட்டிங் பண்ணு. எட்டுக்கால் பூச்சி உன்னை சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா எட்டுக்கால் பூச்சி தன்னோட உணவை வச்சு தான் சாப்பிடும். அப்படி சாப்பிடுற கேப்பை பார்த்து நம்ம எல்லாரும் எஸ்கேப் ஆயிடலாம். அவன் சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. எப்பா மோட்டு, இப்ப நீதான்ப்பா உன் நண்பர்களை காப்பாத்தி ஆகணும். ஒருவேளை உனக்கு இதுல ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம ஊர் முச்சந்தியில உனக்கு செலவிக்கிறேன். மோட்டு எதுக்கு போனோம்? வேணும்னா நீங்க 2 பேரும் போங்க. என்னோட நான் போதையல் கிடைக்கும் சிலை கிடைக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. கோடி ரூபாயில பங்கு தரணும்னு வாயை பொளந்துக்கிட்டு வந்தல்ல. கூட்டு போயிடுவியா? ஏய், எல்லாருக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா நாங்க எஸ் ஆயிட்டோம். நிக்காம ஓடுங்க. ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால வழுக்கு மண்டையில இருந்து தண்ணியா கொட்டுது. என்னால இதுக்கு மேல ஓட முடியாது. இது என்ன புது சத்தமா இருக்கு? எங்க இருந்து வருது? எப்பா சில நேரம் இந்த மாதிரி இடங்கள்ல ராட்சசங்க கூட இருப்பாங்க. வேற சும்மா இல்லாம அனக்கொண்டா ஞாபகப்படுத்திட்டானே. அனக்கொண்டா இஸ் கமிங். somebody help me. அண்ணா கொண்டாவாது தம்பி கொண்டாவாது பயப்படாதீங்க. ஆஹா பாறை உருண்டு வருது. மரியாதை அத்தியா நின்று என்ன தைரியம் தான் அது லெஃப்ட்ல திரும்புங்க. அப்படியே யூட்டர்ன் அடிங்க. அம்மா, ரைட்ல போங்க. அட என்னப்பா இது சொல்லி வச்ச மாதிரி நம்மளே தோர்த்திக்கிட்டு இருக்கு. எல்லாரும் 90 கிலோமீட்டர் வேகத்திலேயே ஓடுங்க. நானும் ஓடிட்டு தான் இருக்கிறேன். எப்படி போனாலும் கரெக்டா ஃபாலோ பண்ணுதே. ரைட்டு, ஸ்ட்ரைட். அங்க பாருங்க, அந்த அபூர்வ சிலை அங்கதான் இருக்கு. நாம கோடீஸ்வரங்களா மாற போறோம். இந்த இடம் வரைக்கும் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல ஏதாவது பொறி கூட இருக்கலாம். இந்த மாதிரி சிலை எடுக்கிறதுல எனக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்குதுப்பா. இப்ப பாருங்க எப்படி எடுக்கிறேன்னு. மோட்டு பத்துலு, அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு நீங்க போனது அதை தூக்கி எங்க கிட்ட அனுப்பி விட்டுருங்க. டேய் நாங்க என்ன காத்தாடியா? எங்களை இப்படி நூல் கட்டி பறக்க விட்டுற சொன்னா கேளு. வேண்டாம். ஏற்கனவே நல்லா இருந்தா நாங்க 2 பேரும் கட்ட விட்ட மாதிரி ஆயிட்டோம். இப்ப கத்தி வேற விட்டீங்களா? ஜட்கா, இந்த காலத்துல யாருமே பட்டத்தை பறக்க விடுறதே கிடையாது. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி கசிட்டே, உனக்கு இதை பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சா? இப்ப நம்ம எப்படி சிலை எடுக்க போறோம்? இவங்க எப்படி அதை எடுத்து அனுப்ப போறாங்க? இங்க காதுல நக்மா பிரபுதேவா மாதிரி ஆயிட்டோம். நெருப்பாளையம் என்ன சங்கரா? அட உங்களுக்கு என்ன பைத்தியம் கீதம் முடிஞ்சிச்சா? சீக்கிரமா எங்களை கீழே இறக்குங்க. டாக்டர் ஜட்கா சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. மண்டையா வேண்டாம். இதுக்கு மேல தூக்காத. சீக்கிரமா இறக்குங்க. எங்களுக்கு இவ்வளவு ஆட்டம் காட்டின உங்களுக்கு இந்த பொக்கிஷத்துக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. இன்னொரு வழி தெரியுதுப்பா. எல்லாரும் கரெக்டாக இந்த குகையில இருக்கிற இந்த வழி எந்த பக்கம் போகுதுன்னு தெரியலையே. அம்மா மொத்தமா தேஞ்சு. நீ எடுத்த சிலை எங்க? அந்த சிலை யார்கிட்ட இருக்கு? தப்பிச்சதை தம்பரா முடியும்னா இவன் சிலையை கேட்கறான். வீணா போட வென்று. அப்போ திரும்ப போய் தேடி பார்க்கலாமா? மோட்டோ இங்க இருந்து வெளியில தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? இப்ப என்ன பண்றது? பசி எடுக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யறதுன்னு உனக்கு தெரியல. நீங்க ஏதாவது சொல்லு. ஐடியா. இங்க இருக்கிற நாம யாருமே சாதாரண ஆளுங்க கிடையாது. மேல இருந்து எல்லாமே உடைஞ்சு கீழே விழுந்துகிட்டு இருக்கு. நாம எப்படி இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போறது? இந்த தடவை உங்களை காப்பாத்துறது என் பொறுப்பு. நாம ஏதோ புராதனமான இடத்துக்கு வந்திருக்கோம் நினைக்கிறேன். இங்க பாரு, இங்க இருக்கிற எல்லாமே புராதன சிலைகள், புராதனமான படங்கள்னா இந்த இடத்துல நிறையவே இருக்கு. ஆமா, நாம வேற யாரோட வீட்டுக்கோ வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவங்க கூட அந்த காலத்துல நம்மள மாதிரி சேர் எல்லாம் வச்சிருக்காங்க. இல்ல அந்த காலத்துல இத கண்டுபிடிச்சதே இவங்கதான். அவங்க பேரு கூட என்னவோ எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இங்க பாரு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுல புதைஞ்ச ஒரு போட்டோ. அடடடடடா, இது
இது கசிட்டாவோட பழைய காலத்து போட்டோ வாச்சே. இது எப்படி இங்க வந்துச்சு? வாழ்த்துக்கள் மிஸ்டர் கசிட்டா, நாங்க உங்க பூர்வீகத்தை அழகா கண்டுபிடிச்சிட்டோம். அட லூசுங்களா, இது ஒண்ணு என் முன்னோரு கிடையாது, இது அவங்க போட்டோவும் கிடையாது. இந்த போட்டோ என்னோடது, இந்த வீடு என்னோடது. நீங்க பாம்பு போட்டு பொழந்தது என்னோட வீட்டை, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்.